السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فهل عسيتم إن توليتم أن تفسدوا في الأرض وتقطعوا أرحامكم. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: خياركم أحسنكم قضاء، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. اللهم صل على أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் ஜும்மாவின் அந்நேரத்தில் ஒன்றுகளும் இருக்கிற நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, உலக வாழ்வினுடைய சூட்சமம் என்று சொல்கிற பொழுது நாம் பேசுகிற அதே வார்த்தைகளை கூட இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பூங்குன்றனார் வரிகள், யாதும் ஊரே யாவரும் கேளீரன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த வார்த்தையினுடைய பொருளுக்கு அர்த்தம் சொல்கிறவர் சொல்லுவாங்க, எல்லாம் அவங்களுடைய ஊர் தான், யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்பதற்குண்டானது. அன்பு இருந்தால் உலகம் மக்கள் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் எல்லா இடத்திலும் சுபிட்சமாக வாழ முடியும் என்பதற்குண்டான அடையாளமாக தமிழில் அந்த வார்த்தையை சுட்டி காட்டுவாங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களுக்கு தேவையான சில விஷயங்களை சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை அழகா சொன்னாங்க: லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. தனக்கு பிரியப்படுவதையே தனது சகோதரனுக்கும் பிரியப்படாத வரை உங்களுடைய ஈமான் அழகு பெறாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். ஈமான் முழுமையை பெறாதுன்னாங்க. இந்த வார்த்தையினுடைய ஆழங்கள் இன்று தேவைப்படுகிறது. உலகத்தில் எல்லாமே உறவுகள் சில நேரங்கள் பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் மனதளவில் ரொம்ப பெரிய தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனால் மனதளவில் உறவுகள் ரொம்ப தூரமாக இருக்கிற இடத்துல நபிகள் பெருமானாருடைய இந்த வார்த்தை, அன்பு இருந்தால் எல்லாவற்றையும் உங்களால் கடந்து வர முடியும். உலகத்தில் உறவுகளுக்கு மத்தியிலும் சரி, தெரிந்தவர்களுக்கு மத்தியிலும் சரி, உலகில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கு மத்தியில் அன்பு இருந்தால் புரிதல் உண்டாகும் என்பதை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை உணர்த்தி காட்டுது. நாமளே சில யாரை பார்த்து சொல்லுவோமா இல்லையா, இந்த அம்மாவுக்கும் அவருக்கும் குணத்தில் எப்படி தான் தெரியவே மாட்டேங்குது, அந்த ஆள் குணத்தில் ரொம்ப தங்கமாக இருக்கிறாரு, இந்த அம்மா ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படி தான் ஒத்து போகுதுன்னு தெரியல. ஆனால் அவங்க வாழ்க்கை ஒத்து போய்கிட்டு இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல அவர்களை பற்றி உண்டான புரிதல்கள் இருக்கும் என்பதை மார்க்கம் அழகாய் சொல்லித் தருகிற இந்த அன்பிற்கு உண்டான புரிதல்கள் இன்றைக்கி உலகத்தில் கம்மியானதுனால நாட்டுக்கு நாடும் நிம்மதி கிடையாது, வீட்டிற்கு வீடும் நிம்மதி கிடையாது. எந்த இடங்களிலும் மனிதர்கள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல அங்கே போயிட்டு சந்தோஷமாக வருவோமான்னு தெரியாது. பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் போகிறேன் ஆனால் எனக்கு போகிறதுக்கு மனசே சரியில்லை, போகிறேன்னா ஒரு மாதிரி இருப்பேன், அங்கே போய் இருக்கிற சூழலாம் பார்த்தா ஒரு மாதிரி மாறிடுவேன். இன்றைக்கி நாமளே சொல்லுகிறோம், தெரிஞ்சவங்க கிட்ட தான் போகிறோம், செச்சாமத்த பெரியத்த மக்கள் கிட்ட தான் போகிறோம், ஆனால் போகிற பொழுது நம்ம இந்த வார்த்தை சொல்லி தான் போகிறோம். போகிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் சூழல் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்க பேசுகிற பொறுத்து, அவங்க நடந்துக்கிற பொறுத்து நான் எப்படி மாறுவேன்னு தெரியாது. இந்த வார்த்தையை நாம் சொல்லுகிற இடத்தில்
மார்க்கம் அழகாய் கற்றுத்தருகிறது. அன்பு இருக்கிற இடத்தில் புரிந்துணர்வோடு இன்றைய உலகத்தில் நாம் வாழ கற்றுக்கொண்டோமானால் உலக வாழ்க்கையும் நமக்கு நிம்மதிக்கு உண்டானதாக, மறுமையின் வாழ்க்கையும் நிச்சயம் வெற்றிக்குண்டானதாக மாறும் என்பதை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது முஆது பின் ஜமல் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு கடைசி நேரங்கள் ரசூலுல்லாஹ் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அனுப்புகிறவர்கள் யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்புகிறாங்க. அனுப்புகிறத சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் திரும்ப இன்ஷா அல்லாஹ் மதீனாவிற்கு வருகிற மாதிரி இருந்தால் என்னுடைய மன்னரையை தான் கடந்து போகுவீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் ஒரு கடைசி வழி அனுப்புதல் மாதிரி யமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு. அப்போ முஆது ரலியல்லாஹு அந்த வார்த்தை இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, என்னை ரசூலுல்லாஹ் அப்போ கூடவே வந்து வழி அனுப்பி வச்சாங்க. நான் ஒட்டகத்தினுடைய கால் வைக்கிற பகுதியில் கால் வைத்து ஒட்டகத்தின் மீது ஏறப்போகிறேன். ரசூலுல்லாஹ் அப்போ கூப்பிட்டு சொன்னாங்க, யா முஆத், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, யா முஆத் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அஹசின் ஹுலுகக லின்னாஸ், நீங்கள் வேறொரு தேசத்துக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு இவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்களால எனக்கு இப்படி டென்ஷன் ஆகுது, இவங்கெல்லாம் வச்சு சமாளிக்க முடியல அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. ஏன் ரசூலுல்லாஹ் தெரிகிறது நமது மரணத்தினுடைய கடைசி வேளையில் ஒரு சஹாபிக்கு கொடுக்குற கடைசி வார்த்தை இவ்வளோ ஆழமாக கொடுக்குறாங்க. அஹசின் ஹுலுகக லின்னாஸ், நீங்கள் போகிறது புது இடம், புது மக்கள், புது பழக்க நடைமுறை, அதனால் எல்லாம் உங்களுக்கு ஒத்து வராத மாதிரி தெரியும். நான் கவர்னர் ஆச்சு, எனக்கு ஒத்து வரலை அப்படிங்கிற மாதிரி வந்துடாதீங்க. அஹசின் ஹுலுகக லின்னாஸ், மக்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை அழகாக மாற்றிக்கோங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அஹசின் ஹுலுகக லின்னாஸ், மக்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டீங்கன்னா அந்த இடங்களில் நீங்கள் சிறப்பான ஆட்சியை நடத்த முடியும் என்கிற வார்த்தையை தனது கடைசியாக ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிற பொழுது, இனிமேல் இவரை சந்திக்க மாட்டோம் என்று தெரிகிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு தேசத்திற்கு அனுப்புகிற பொழுது அங்கே போய் மக்கள் சரியில்லை நீங்கள் சொல்லிடாதீங்க, அவர்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடங்கள், உங்களுடைய குணத்தை கொஞ்சம் மாற்றுங்கள், எங்கிருந்தாலும் சிறப்பாக இருக்க முடியும் சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. இது தேசத்துக்கு தேசம் மட்டும் அல்ல, இன்னைக்கு பக்கத்து வீடுகளில் உட்காந்துக்கிட்டு சண்டை பிடிச்சிருக்க நமக்கும் அதே வார்த்தை தான் சொல்லுவோம் இல்லையா? அவங்க குணம் அப்படி தான் தெரியுது, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன். இந்த குணங்களை கணவன் மனைவிக்கு மத்தியில் இருந்து ஊர் முழுக்க கடைபிடித்தோமானால் எந்த இடத்திலும் நம்முடைய குணத்தை நாமே தாழ்த்தி கொள்ள மாட்டோம், எந்த இடத்திலையும் நாமளே அசிங்கப்படுத்திக்க மாட்டோம். அவனுக்கு சரிசகராய் நான் இறங்கி பேசுகிறேன், அவனுக்கு மாதிரியே நானும் இறங்கி பேசுவேன் அப்படின்னு சொல்ல போய் தான் யாரை ஒரு கண்ணியத்தோடு வச்சு பார்க்குறமோ, இவர் இப்படியா பேசுவார் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகி போகுது இல்லையா? சொன்ன இவர்லாம் இப்படி பேசுவார் நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னா இவர் சொல்லுவார், அவன்கிட்ட அப்படி தாங்க பேசி ஆகணும் அப்படிம்பார். அவன்கிட்ட அப்படி தான் பேசி ஆகணுங்கிறது பொதுவாக தெரியலாம், ஆனால் உங்களை கண்ணியமாக வைத்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்க மனுஷனுக்கு நீங்களும் இப்படி தான் நடப்பீங்களா? ஏன்னா ரசூலுல்லாஹ் நடந்து காட்டிய அடையாளம் தானே. அபூபக்கர் ரலியல்லாஹு எந்த அணுகுமுறையில் பழகுகிறார்களோ அதே அணுகுமுறை ஒன்றுமே தெரியாமல் வருகிற கிராமவாசியிட்டையும் ரசூலுல்லாஹ்ட்ட அதே அணுகுமுறை இருக்கும். எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அவ்வளோ உயர்ந்த குணம், ரசூல் என்றால் யார் என்று தெரியும், அவருடைய கண்ணியம் என்றால் என்னவென்று தெரியும், ரசூல்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியும், ரசூலிடம் எதையெல்லாம் கேட்கணுங்கிறது தெரியும். அவ்வளோ உயர்வான கண்ணியத்தில் இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை நடத்துகிற அதே விதத்தில் தான் ரசூலுல்லாஹ் நபின்னா யாருன்னே தெரியாது, அவர்கிட்ட எப்படி பேசணும்னு நெருங்கணும்னு தெரியாது. கரடு முரடாய் பேசுகிறவரிடம் கூட ரசூலுல்லாஹ்ட்ட உதவி தேட வந்த ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் கலந்த ஒரு துண்டை இருக்கிறார், அந்த துண்டு இறுகி போய் ரசூலுல்லாஹ்வுடைய தோள்பட்டை எல்லாம் அந்த துண்டுடைய காயம் தெரிந்தது என்கிற வரலாறை படிக்கிற நமக்கு அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கோவப்படலை, விடுங்க நான் ரசூலுல்லாஹ் விடுங்க, அவருக்கு தெரிந்த முறை அதுதான், அவருக்காக வேண்டி நான் அப்படி இறங்கி போய் நடந்தேன்னா அது கண்ணியத்தின் முறை அல்ல என்பதை உணர்த்தி காட்டின ரசூலுல்லாஹ். உலகம் முழுக்க புரிந்துணர்வுகள் இருந்தால் அது குடும்பத்திலாகட்டும், அது பழகுகிற நட்பு வட்டாரங்களாகட்டும், அதை கடந்து போகிற எல்லா இடங்களிலும் புரிந்துணர்வுகள் இருந்தால் நாம் எல்லா இடத்திலும் ஜெயித்து காட்ட முடியும், வென்று காட்ட முடியும் என்பது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அற்புதமான பாடங்கள். இன்னொரு விஷயம், எங்கெல்லாம் நம்ம புரிந்துணர்வு அப்படின்னு நினைக்கிறோமோ பொதுவாக நம்ம இந்த வார்த்தை எல்லா இடத்தையும் சொல்லுவோம். ஏதாவது 2 பேர் சண்டை போடுறான், கூட வந்து 2 பேர் சண்டை போடுறான், இல்லை பிரித சித்தப்பா 2 பேர் சண்டை போடுறான், யாராவது ஒருத்தர் பேச போனால் உடனே அவன் சொல்கிற மொதல் வார்த்தை என்னவா இருக்கும்? அவன் சொல்கிற மொதல் வார்த்தை எல்லாம் எனக்கே சொல்லுங்க, அவனை விட்டுருங்க, உங்களுக்கு நான் தான் இழிச்ச வாயினா தெரியல, உங்களுக்கு நான் தான் எல்லாத்தையும் சொல்லுறதெல்லாம் என் மண்டையிலே தள்ளுங்க, அவனை ஒன்றும் சொல்லிடாதீங்க, அவன் தான் ரோட்லேருந்து கத்துறான், அவன் தான் என்னை அடிக்க வர்றான், அவன் தான் என்னை திட்டுறான். இது நான் பொதுவாக சொல்கிற விஷயம், ஏன்னா நான் தப்பே செய்யலைங்க மாதிரி என் மனசில் இருக்கிறதுனால என்னை மட்டுமே நீங்கள் சொல்லுங்கள், அவனை விட்டுருங்க.
இது கணவன் மனைவியில் ஆரம்பிக்கலாம். யாராவது ஒருத்தர் கணவன்கிட்ட போய் பேச போனால் கணவன் சொல்லுவார், அந்த மாதிரி இருக்கிறது அவனுக்கு தெரியாதாயா, அங்கே பேச மாட்டேன், என்கிட்டயே வந்து தொட்டுக்கிட்டே இரு. மனைவியிட போய் பேச போனா என்கிட்டயே வந்து சொல்லிட்டே இருங்க, நான் அவரை அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் தாங்கிட்டு நான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அவர்கிட்ட பேச விட்டுவிட்டு என்ன வந்து பேசுறீங்களே. இந்த வார்த்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தின் அளவில் வருகிற பொழுது ரசூலுல்லாஹுடைய கையாளுதல் முறை நிறைய வித்தியாசப்பட்டிருக்கிறது. அப்படி வித்தியாசப்பட்ட சில இடங்கள் எங்கெல்லாம் வேகமாய் மனம் நொறுங்குமோ, எங்கெல்லாம் வேகமாய் நட்புகள் உடையுமோ, உறவுகள் பிரியுமோ, அந்த மாதிரி இடங்கள்ல ரசூலுல்லாஹுடைய அணுகுமுறைகள் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு. இந்த ஜுமா நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதுதான். ரசூலுல்லாஹுடைய அணுகுமுறை இந்த உம்மத்திற்கு அன்பை கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் போய் சேர்த்தாங்க. குறிப்பாக இன்னைக்கு ரொம்ப மிக முக்கியமாய் எவ்வளோ தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, நாம் சொல்கிற முதல் வார்த்தை, அவன்கிட்ட பேசலாங்க, அவன் குடும்பத்தை உட்காரலாம், ஒரு வேளை சாப்பிடலாம், ஆனால் ஏதாவது கடன் போனோன்னா அவர் மூஞ்சே மாறி போயிருங்க. ஏதாவது தேவைன்னு போனோன்னா அவர் வேறு மாதிரி மாறிடுவாருங்க. இத்தனைக்கு ஒரு சொந்தக்காரர் தான், ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, அவர் சொந்தக்காரர் தான். அவர்கிட்ட போய் நாம் போய் பணம் போய் நின்னா மனுஷன் மூஞ்சே மாறி போயிடும், பேசுகிற பேச்சே ஒரு மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லுகிற இடங்களில் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகளுடைய சிந்தனைகள் இன்னைக்கு உறவுகள் நிறைய இருக்கிறது எல்லா பக்கங்களும். ஆனால் உறவுகள் மத்தியில் ஏதாவது நம்ம ஒன்று ஃபோன் பண்ணோன்னா நல்லா இருக்கிறோம் எல்லாம் சொல்லுங்கள், கடைசியாக சொல்லுவாங்க எது வேணாலும் பேசுங்க, கொஞ்சம் பணம்னா விட்டுருங்க, ஏதாவது தேவைன்னா பேசுங்க பரவாயில்ல, பணம் கேட்குற மாதிரி இருந்தால் பேச்சை விட்டுருங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிற இடங்களில் இன்னைக்கு உறவினுடைய மிக முக்கியமாய் உறவுகள் முறிந்து போகிற, நட்புகள் முறிந்து போகிற இடங்களாய் இன்னைக்கு அவசியமான விஷயங்களாய் பேசப்படுவது தேவையுடைய மனிதர்களுக்கு கூட தேவைக்கு நிரம்பமாய், தேவைக்கு அதிகமாக வைத்திருக்கிற மனிதர்கள் அவர்கள் உறவென்றும் பார்ப்பது கிடையாது, அவர்கள் மனிதன் என்றும் பார்ப்பது கிடையாது, தனக்கு மட்டும் என்று நினைக்கிற இடத்துல அங்கே உறவுகள் மதிக்கப்படுவதில்லை என்பது இன்றைய எல்லா இடங்களையும் குடும்பங்களையும் பார்க்கிற ஒரு விஷயம். ரசூலுல்லாஹுடைய அணுகுமுறை இங்கே கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கலாம். ஒருத்தர் கடன் கேட்க வரார், ரசூலுல்லாஹ் அவருக்கு சொல்கிற முதல் வார்த்தையுடைய ஆழம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய இடங்களில் பாருங்களேன், ரசூலுல்லாஹ் அவருக்கு சொல்ற முதல் வார்த்தையுடைய அணுகுமுறை, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது நீங்க கடன் வாங்க நினைக்கிறீங்களா, முதல்ல உங்களுடைய உள்ளத்திட்ட பேசி பாருங்க, இந்த கடன் நமக்கு தேவைதானா என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தோடு பேசி பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல வர வார்த்தை, மாமின் அஹதின் யுதானு தைனன் யஅலமுல்லாஹு மின்ஹு அன்னஹு யுரீது கலாஹு இல்லா அத்தல்லாஹு மின்ஹு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ உண்மையிலேயே அவசியத்தின் தேவைக்காக வேண்டி கடன் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாய், கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு நினைக்கிற, ஆனால் உண்மையிலேயே உன் மனசு சொல்லுது, இவன் நம்ம தெரிஞ்சதா சித்தப்பா தானே, வாங்கினா அப்படியே டீலில் விட்டுறலாம், 2 மாதம் தர்றேன், 4 மாதம் தர்றேன், 6 மாதம் தர்றேன். யாரும் பொதுவாக அப்படி நினைக்கிறோம், கடன் வாங்கன்னு நினச்சேன்னா ஒரு ஆளை முடிவு பண்ணுறோம். இந்த ஆளை முடிவு பண்ணும்போது இவன் சாஃப்டா ரஃபா யோசிக்கிறோம், அவன் சொந்தக்காரன் இல்லாதவனா யோசிக்கிறோம், இவன்கிட்ட வாங்கினா உடனே கொடுக்கணுமா இல்லை கொடுக்க தேவையில்லையா யோசிக்கிறோம், இவன் நமக்கு ஏற்ற மாதிரி இழுத்துக்கிட்டே போனால் வருவானா இல்லையா இது எல்லாத்தையும் யோசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ கடன் வாங்குகிற பொழுது முதல்ல நீ தேவை, என் கை வீக்கத்திற்கு இது சரியாகுதுதானா, நான் 2 மாதம் டைம் சொன்னால் அந்த 2 மாதத்தில் இதை கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசி. ஏன்னா நீ கடன் வாங்குகிற பொழுது அங்கே உனது சாட்சியாய் அல்லாஹ் நிற்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் அஹதின் யுதானு தைனன் யஅலமுல்லாஹு மின்ஹு அன்னஹு யுரீது கலாஹு. அவன் உண்மையிலேயே எனக்கு அவசியமான தேவை, இவரிடம் கேட்டால் சரியா தருவார், இவரிடம் வாங்கிவிட்டு நான் சரியாய் நிறைவேற்றி விடலாம் என்கிற எண்ணத்தோடு நான் கடன் வாங்குவதற்காக வேண்டி கையை நீட்டினால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லா அதான் அல்லாஹு கலாஹு, அவருடைய கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்கிறார். நாங்கள் சுப்ஹானல்லாஹ். இது ஒரு உறவை பேணக்கூடிய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான அணுகுமுறை. நாம் கடன் வாங்குகிற பொழுது அந்த கடன் உண்மையில் தேவைக்குண்டானதாக இருந்தால் அந்த இடத்துல அல்லாஹ் வந்து நிற்கிறான். நாங்கள் அதை நிறைவேற்றுக்கு அல்லாஹ் எந்த வகையாக உதவி செய்வான். நாங்கள் இன்னைக்கும் சில நாணயஸ்தர்கள் நாம் அப்படி பார்க்க முடியும். வாங்குகிற கடனில் வீட்டில் சாப்பாடு இருக்கோ இல்லையோ, நான் டேட்டு சொல்லி வாங்கிட்டேன், கொண்டு போய் அந்த கடனை நான் அடைத்தாக வேண்டும் என்று வாழ்கிற மக்கள் உண்டு இல்லையா? இந்த விஷயத்தை தாண்டி ரசூலுல்லாஹ் பேச வர்றாங்க. ரசூலுல்லாஹுடைய பேச்சுடைய வார்த்தை,
நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, ஒருவேளை உங்களால் கடனை அடைக்க முடியலைன்னா ரசூலுல்லாஹ்வுடைய எச்சரிக்கையின் வார்த்தை, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் மரணித்த ஷஹீதாகவே இருந்தாலும் உங்களுக்கும் சொர்க்கத்துக்கு இந்த கடன் தடையாக இருக்கும்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய வார்த்தை! நீங்கள் ஷஹீதாகவே அல்லாஹுடைய பாதையில் உயிர் நீத்தவராகவே இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கிவிட்டு அடைக்க முடியாமல் மௌத்தாயிட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்துக்கு வந்த கடன் தடையாக இருக்கும்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஆரமான எவ்வளோ பெரிய வார்த்தை! ரசூலுல்லாஹ் நான் கடனாளிக்கு நான் தொழுக வைக்க விரும்பலைன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சஹாபியுடைய 3 தீனார் கடனுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அவரை அடக்கம் செய்ததுக்கு பின்னாடி சொன்னாங்க, அவருடைய உயிர் சுவனத்திற்கு போகாமல் பூமிக்கும் இறங்க முடியாமல் நடுவில் தத்தளித்து கொண்டு நிற்கிறது. ஒரு 3 தீனாருடைய கடனின் காரணமாக அவருடைய ரூஹ் தத்தளித்து நிற்கிறது, சுவனத்துக்கு போக முடியல, கபருக்குள்ள இறங்க முடியலன்னா ரசூலுல்லாஹ். அந்த 3 தீனாரை அபூ கதாதா ரலியல்லாஹு பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவருடைய கபரில் அவருடைய உடல் குளிர்ச்சி அடைந்து விட்டுச்சுனாங்க ரசூலுல்லாஹ். இந்த வார்த்தையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றது அணுகுமூலம் என்ன தெரியுமா? கடன் வாங்குகிற பொழுது இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பழக்கம், கடன் வாங்கினா தெரிஞ்சவன்கிட்ட வாங்கினா அவனை எப்படியும் சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். தெரிஞ்சவன் வாங்கினா எப்படி வேணாலும் சமாளிச்சுக்கலாம், உறவுக்காரன்ட்ட வாங்கினா ஏதாவது கஷ்டம் சொல்லி புலம்பிக்கலாம் அப்படின்லாம் நாம் நினைக்கிறோம். இதெல்லாம் நினைக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் இந்த அன்பை கடன் வாங்குகிற இடத்தில் சொல்லக்கூடிய அதே எச்சரிக்கை வார்த்தையில் கடன் கொடுக்கிறவங்க ரசூலுல்லாஹ் சில வார்த்தையை சொல்கிறாங்க. நான் ஆரம்பி சொன்னேன் இல்லையா, அன்பை கொண்டு எப்படியெல்லாம் உலகத்தை சமாளிக்கணுங்கிற சொல்ல கட்டுத்தர இடத்துல இன்னைக்கு உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற பெரும் பிரச்சனை அதுதான். உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற பெரும் பிரச்சனை, கடன் வாங்குவான் என்று தெரிந்தால் அவன் நம்பரை துண்டிச்சிடுறோம். இவன் எதுக்கு தான் டக்கு கை நீட்டுவான் தெரிஞ்சால் அவன்கிட்ட ஒதுங்க நினைக்கிறோம். அவன் யாரோ நான் யாரோங்கிற மாதிரி போகிற இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை மாறுகிறது. கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அபூ ஹதரத் என்கிற ஒரு சஹாபி கடன் கொடுத்துருந்தாங்க. அந்த சஹாபி கடன் கொடுத்துருந்தாங்க, கொடுத்துருந்த தவணை முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே மஸ்ஜித் நபவியில் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு அபூ ஹதரத் ரலியல்லாஹுடைய சப்தங்களும் உயர்கிறது. கொடுத்த கடன் என்னாச்சு, நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சத்தத்தை உயர்த்தி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் உள்ளிருந்து 2 பேருடைய பேச்சையும் கேட்டாங்க. உள்ளிருந்து 2 பேருடைய பேச்சையும் கேட்டாங்க. கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் உள்ளிருந்து சத்தம் விட்டாங்க, யா கஅப் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். யார் கொடுத்தவர்? கஅப் ரலியல்லாஹு, வாங்கினவர் அபூ ஹதரத் ரலியல்லாஹு. உள்ளிருந்து சொல்லிட்டாங்க, யா கஅப் அப்படின்னாங்க. லப்பைக் யா ரசூலுல்லாஹ், இதோ வந்து விட்டேன் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அவர் அபூ ஹதரத் ரலியல்லாஹுக்கு தெரியாமல் ரசூலுல்லாஹ் கை காமிச்சாங்க, குறைச்சிரு கடனை அப்படின்னாங்க. கொடுத்துருக்கிற கடனை இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிரு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். வரலாறுல எழுதுவாங்க, கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹுவை போன்று அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுவோட பெரும் லட்சத்திற்கோ கோடிக்கோ சொந்தங்கள் கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் செல்வந்தர். அவர் ஒரு சூழ்நிலை கடன் கொடுத்துருக்கிறார். அந்த நிலையில் ரசூலுல்லாஹ் அபூ ஹதரத் ரலியல்லாஹுக்கு தெரியாமல் கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு சொன்னாங்க, கொஞ்சம் நீங்கள் தள்ளுபடி பண்ணிருங்க அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் ரசூலுல்லாஹ் நடைமுறை உணர்த்தி காட்டுறாங்க. நினைச்சிருந்தா அபூ ஹதரத் ரலியல்லாஹு கஅப் ரலியல்லாஹு ஒன்றா கூப்பிட்டு நிப்பாட்டி, அவர் முடியாதவர்ப்பா நீ கொஞ்சம் விட்டு கொடுப்பா அப்படின்னு 2 பேருக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். சொல்லி இருந்தால் அபூ ஹதரத் ரலியல்லாஹுடைய மனதில் அவங்களுக்கு இல்லை நமக்கு பாடமாயிருக்கோ, என்னென்னு கடன் கொடுத்தவன் எல்லாம் கொஞ்சம் இழிச்சவாயனா இருக்கணும் போல அப்படின்னு பாடமாக இருக்கணும் இல்லையா? அபூ ஹதரத் ரலியல்லாஹு கூப்பிடவே இல்லை, அவர் பள்ளியில் தான் நிற்கிறாரு. இவரையும் கூப்பிட்டு கஅப் ரலியல்லாஹு கூப்பிட்டு வாயை திறந்து பாதி குரல்லாம் சொல்லலை ரசூலுல்லாஹ், கையா செஞ்சாங்க பாதி விட்டு. அவர் பார்க்கல, இங்க வார்த்தையும் கேட்கல. ரசூலுல்லாஹ் எவ்வளவு நாசுக்கான ஒரு நடவடிக்கை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நாங்கள் ஒரு கை மட்டும் கேட்டாங்க, பாதி குறைச்சிரு பாவம் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். கடனால் வாங்கினவருக்கு தெரியாது, கடன் கொடுத்தவருக்கு கூட ரசூலுல்லாஹ் வாய் திறந்து சொல்லலை. ஏன்னா பக்கத்தில் அவர் கேட்டுருவார், குறைச்சிரு நாங்கள் ரசூலுல்லாஹ். ஃபால்த் யார் ரசூலுல்லாஹ், செஞ்சுட்டேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு போய் அபூ ஹதரத் ரலியல்லாஹு போய் சொன்னார், நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனில் பாதியை மட்டும் கொடுங்க, மீதி நான் தள்ளுபடி பண்ணிட்டேன்னாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அபூ ஹதரத் ரலியல்லாஹு அழைத்து ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வர சொன்னாங்க, பாதி கடன் தான் கேட்டிருக்கிறாரு, நீங்கள் இதுக்கு மேல் நாள் தள்ளக்கூடாது, இன்றைக்குள்ளாக அந்த கடனை கொடுத்து முடிச்சிடுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு நட்பை, ஒரு உடைகிற உறவை பாதுகாப்பதில் எவ்வளவு தூரம் பேணிக்க வேண்டும் என்பதற்கு கடன் கொடுப்பவருக்கும் கடன் வாங்கியவருக்கும் மத்தியில் ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட அந்த நடைமுறை, வாங்கியவருக்கு அவ்வளோ எச்சரிக்கை இருக்கிறது. வாங்கியவருக்கு அவ்வளோ எச்சரிக்கிறது, வாங்கினா அல்லாஹ் பார்க்கிறான்னு வாங்கு, வாங்கிவிட்டு நீ கொடுக்க முடியலன்னா உன்னுடைய ரூஹ் கபருக்குள் நிம்மதியாக இருக்க முடியாது என்கிற எச்சரிக்கை இருக்கிறது. அல்லாஹ் உனக்கு நரகத்தை தருவான் என்கிற எச்சரிக்கை இருக்கிறது. அத்தனையும் கடந்து உறவை பேணியாகணுமே. ரசூலுல்லாஹ் கொடுத்தவருக்கு வாங்கியவருக்கு தெரியாமல் கொடுத்தவர் அழைச்ச ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தள்ளுபடி பண்ணுங்க, கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்துருக்கிறான், நீங்கள் தள்ளுபடி செய்வதனால் உங்களுக்கு எதுவும் குறையாது.
நீங்கள் தள்ளுபடி செய்கிறது உங்களுக்கு எதுவும் குறையாது. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை உலகத்தினுடைய எல்லா உறவை பேணுபவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டின அடையாளம். இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் நம் சமூகம் பணம் தேடி அலைகிறது, பணத்திற்காக எங்கெல்லாம் அலைகிறார்கள். தேவையுடைய மக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், உறவுகள் உண்டாங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம எப்படிதான் சொல்றோம், ஏங்க நான் கரெக்டாக கொடுத்துருவாங்க, ஆனால் என்னை என் சொந்தக்காரன் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு புறம் வாங்கி விட்டு ஏமாற்றுகிற ஒரு கூட்டம், இன்னொரு புறம் வாங்கிட்டு நான் சரியாக கொடுத்துருவாங்க, இருந்தாலும் சொந்தக்காரன் போய் வாங்கிறது யோசனையாக இருக்குது. சின்ன கடன் தாங்க, இதுக்கு நான் பெரியவரெல்லாம் போய் தேடி போக தேவையில்லை, இவர்கிட்ட இருக்குது, இந்த 2000 ரூபா கொடுத்தா போதும், உடனே நான் 2 நாளில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற கூட நீங்கள் நம்ப மாட்டேங்கிறோம். நம்ம இன்னைக்கு இந்த நம்பாமல் வாழ்கிற அந்த சூழல்ல ரசூலுல்லாஹுடைய இந்த வார்த்தை இவ்வளவு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அன்தர முஅஸிரன் ஃபலஹு பிகுல்லி யௌமின் ஸதகா. யாராவது கஷ்டப்படுற தேவையுடைய ஒரு மனிதனுக்கு உதவி செய்தால் அந்த உதவிக்கு பகரமாய் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இவர் சதக்கா செய்த நன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இவர் கொடுத்தது 1000 தான், ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த 1000 ரூபாய் சதக்கா செய்யப்பட்டதுடைய வழியாக நன்மை இவருக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடன் கொடுத்தது நன்மை வேறு, இவர் 10 நாள் டைம் எடுத்துக்கோ, 10 நாளில் கொடு அப்படிங்கிறாருன்னா, இந்த 10 நாளும் 1000 ரூபாய் தினம் 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 சதக்கா செய்த நன்மை வந்துக்கிட்டே இருக்குது. சொல்லி ரசூலுல்லாஹ் அடுத்த வார்த்தையை சொன்னாங்க, யாருக்காவது அந்த 10 நாள் டைம் வந்துருச்சு, இப்போ அவர் கொடுக்கணும், கொடுக்க முடியல அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அவரிடம் கொஞ்சம் மென்மை காட்டுங்கள். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்க, ஃபஇதா ஹல்லத் தைனு ஃபன்திர்ஹு. அவருக்கு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுங்க. அப்படி டைம் கொடுத்தா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலஹு பிகுல்லி யௌமின் மிஸ்லைஹி சதகா. நீங்கள் 10 நாள் டைம் கொடுத்தீங்கல்லவா, அந்த 10 நாள் டைம் கொடுத்ததுக்கு 10 நாளும் நீங்கள் 1000 சதகா செய்த நன்மை. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுக்குறீங்கல்ல, ஏன்னா அவர் 10 நாள் தான் டைம் கேட்டார், இப்போ நீங்கள் இன்னொரு நாள் வச்சுக்கோ, ஒரு வாரம் வச்சுக்கோ, அப்படி எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறீங்களா இல்லையா, இந்த டைம் கொடுத்த இந்த நாளுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் டபுள் மடங்காய் சதகா செய்து நன்மைன்னாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளோ பெரிய பரக்கத்திற்குண்டான ஒரு பாக்கியம். இன்னைக்கு உறவுகள் பேண முடியாமல் போகிற இடத்துல, நட்பாகட்டும், கணவன் மனைவி உறவாகட்டும், சொந்தக்காரருடைய உறவாகட்டும், எல்லாம் தெரிஞ்சவங்க தான். உறவுகள் வளர்ந்து கொண்டே போகிற அந்த உறவுகள் திடீரென்று கட்டாகுதுன்னா, ஒன்று மிக முக்கியமானது பணத்தினுடைய தேவையினால். பணத்தின் தேவையினால் உறவுகள் துண்டாகிற இடத்துல ரசூலுல்லாஹ் மென்மையாக கற்றுக் கொடுக்குறாங்க. அவன் தேவையுடையவன் தான், அவனுக்கு அவ்வளோ கண்டிஷன் இருக்குது, இருந்தாலும் கூட அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற பரக்கத்திலிருந்து நீங்கள் கொஞ்சம் இப்படி நடந்து கொண்டால், சலுகை காட்டினால், அவன் செய்கிறானோ இல்லையோ படைத்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் கொடுத்த தவணைக்கு ஒரு நாள் சதக்கா செய்த நன்மை என்றால், நீங்கள் திரும்ப கொடுக்கிற தவணைக்கு 2 முறை நீங்கள் சதக்கா செய்த நன்மையை தருகிறான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் உலகத்தினுடைய அன்பை பாதுகாப்பதற்கு, சில புரிதல்கள் ஏற்படுகிற குளறுபடிகளை பாதுகாப்பதற்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. எந்த இடத்திலும் நீங்கள் உறவுகளை புரிந்து கொள்ளாமல் விட்டு விடாதீர்கள். எந்த இடத்திலும் புரிதல்கள் குறைபாடுகளோ நீங்கள் விட்டு விடாதீர்கள். ரசூலுல்லாஹுடைய அந்த குடும்பத்தை, உறவுகளை அனுசரிக்கிற அற்புதமான பாங்கு சஹாபியினுடைய நிறைய வரலாறுகள் உண்டு. இன்னைக்கு இது குடும்பத்தில் நிறைய உண்டு. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, அண்ணன் தம்பியாகவே இருக்கலாம். இவரோடு அவர் கொஞ்சம் உயர்ந்து போயிட்டாருன்னா தம்பியே சொல்வார், ஏங்க அவன்கிட்ட நிறைய கொட்டி கிடக்குதுங்க, அவன் சம்பாதிக்கலாம், சரியான முறையில் சம்பாதிக்கிறான். சாதாரண நாமளே சொல்லுவோம். உலகத்தை பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஒன்றா இருக்கிற வரைக்கும் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் இவர் மாறி போயிட்டாருன்னா, ஏங்க அவனுக்கு அங்கங்கே வருது, இங்கேருந்து வருது, அவன்லாம் சரியாகவே சம்பாதிக்கிற மாதிரி. மனம் மாறுகிற இடத்துல ரசூலுல்லாஹ் அந்த குடும்ப உறவை புரிந்து கொள்வதற்கு அற்புதமான பாடங்கள் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அற்புதமான பாடங்கள். ஒரு வீடு 2 வீடை மாறுகிற பொழுது கூட பிறந்தவனும் பகைமைக்காரனாக மாறி போகிறான். ஒரு வண்டி, ஒரு கார் 2 காராக மாறுகிற பொழுது பக்கத்து இருக்காரனும் சண்டைக்காரனாக மாறி பார்க்குறான். அது வரைக்கும் வண்டி நிப்பாட்ட இடம் கொடுத்தவன், இனிமேல் அங்கே நிப்பாட்ட வெளியிட்டு போ, ஏன்னா இவனுக்கு ஏதோ செய்யுது. உறவுகளுக்கு மத்தியில் இவ்வளவு மனக்கசப்புகள் வருகிற இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்திற்கு அழகான பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க. பெருமை இல்லாமல் வாழ்கிற அந்த வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த அடையாளங்கள். யாருக்காவது ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து உனக்கு பொறாமை ஏற்பட்டால், இன்னைக்கெல்லாம் நிறைய இடங்கள் வியாபாரம் பண்ணுற போய் கேட்டால் சொல்லுவாங்க, ரொம்ப ஒரே கண்ணாக இருக்குதுங்க, வீட்டுக்குள்ளே போனால் நிம்மதி இல்லை, வியாபாரத்தை உட்காந்தா நிம்மதி இல்லை, பக்கத்தில் ஒன்றே பேச முடியல, அவன் ஒரே பார்க்குறான், அவன் பார்வையே ஒரு மாதிரி இருக்குது, அவன் பேச்சே ஒரு மாதிரி என்று பயப்படுற இடத்துல ரசூலுல்லாஹ் உலகம் முழுக்க உறவுகளை அன்பால் இணைப்பது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அற்புதமான அடையாளம். யாராவது வளருகிறான், அவனுடைய வளர்ச்சி உனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. நமக்கு இப்படி இல்லையே, பொதுவாக எல்லாருக்கும் உண்டானது தானே, எல்லா மனுஷன் தானே, ஏற இறங்கி இருக்கும். அவன் இப்படி சீக்கிரம் வளர்ந்துட்டானே, நமக்கு இது மாதிரி கிடைக்கலையே, அவன் மட்டும் இப்படி முன்னேறிட்டே போகிறான், நம்ம இப்படி முன்னேற முடியலையே என்று யோசிக்கிற அந்த ஏக்கத்தோடு உண்டான சிந்தனையில் வாழ்கிற நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. யாராவது ஒருத்தர் அப்படி முன்னேறி போகுவதை பார்த்தால்
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை பார்த்து சாதாரண பொதுவாக நம்மள்ட்ட யாராவது வந்து பேசுகிற பொழுது நான் வீட்டுக்கிட்ட வர துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாருன்னா, நாவுகள் முகம் சிரிக்கிறது, நாவுகள் பேசுகிறது, ஆனால் உள்ளம் நீ எல்லாம் வாழ்ற நினச்சிக்கிட்டே வர்றான். நினைக்கிறோமா இல்லையா? உனக்கெல்லாம் வந்து வாழ்க்கையை பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவன் சிரிக்கிறான். சிரிக்கிறது, ஆனால் உள்ளம் இவனுக்குள்ளே கொதித்து போய் நிற்கிறான். ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்னாங்க, அப்படி வளருகிற பொழுது நீங்கள் ஒன்றுமில்லை, உங்கள் உள்ளத்தை கொஞ்சம் மாற்றுங்க. அவன் கை கொடுக்குகிற பொழுது, அவன் சிரிக்கிற பொழுது நீங்களும் சிரிப்பதை நல்ல சிரிப்பாய் மாற்றிக்கொண்டு பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் என்கிற வார்த்தையை சொல்லுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையிலே பரக்கத் செய்யட்டும் என்கிற வார்த்தையை சொல்லுங்கள். அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்றீங்க, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், இன்னும் நல்லா செய்யுங்க, இன்னும் நல்லா வளருங்க. இந்த வார்த்தையை சொல்லுவதனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துரத்து அலைஹிம் மிஸ்லமா காலு, நீ என்ன சொன்னாயோ அதே வார்த்தையினுடைய பலன் உனக்கு வரும். நாங்கள் சுப்ஹானல்லாஹ். நம்ம என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத்தாக்குங்க, இன்னும் மென்மேல் வளருங்க. இந்த வார்த்தையை உள்ளம் குளிர்ச்சியோடு நல் எண்ணத்தோடு நாம் சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை துரத்து அலைஹிம் மிஸ்லமா காலு, அவனுக்கு என்ன கிடைச்சதோ அதை மாதிரி அல்லாஹ் உனக்கும் தருவான். இங்கே சொல்லுகிற அடையாளம் என்ன தெரியுமா? கொடுப்பவன் அல்லாஹ் என்பதை மறந்துவிட்டு அவன் வளர்ச்சியை பார்த்து நீ பொறாமப்படாது, அவன் வளர்ச்சியை பார்த்து நீ உன்னுக்குள்ளே ஏங்காதே. நீ உண்மையான எண்ணத்தோடு பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் என்கிற வார்த்தையை நீ சொன்னா, அதே பரக்கத் உன் வாழ்க்கையில தர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகாது. அதே வாழ்க்கையினுடைய பரக்கத்தை மாற்றி தருவதற்கு அல்லாஹ்க்கு ரொம்ப காலம் போதாது. நம் உள்ளம் எந்த அளவிற்கு தேடுகிறதோ, இங்க ரசூலுல்லாஹ் உணர்த்தி காட்டுற அடையாளங்கள், நீங்கள் குணங்களை நீங்கள் அழகாக்கி கொண்டால், நீங்கள் அன்போடு நீங்கள் ஒருவருக்கு மத்தியில் நீங்கள் பழக ஆரம்பித்தால், அது எந்த உறவாக இருந்தாலும் நீண்ட காலங்கள் வாழ முடியும். அது எந்த உறவாக இருந்தாலும் நீண்ட காலங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ முடியும். எங்கெல்லாம் மனிதன் குழம்புகிறானோ, எங்கெல்லாம் மனிதன் அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்தோ, அல்லது அவனுடைய முன்னேற்றத்தை பார்த்தோ, அல்லது பொருளாதாரத்தை பார்த்தோ இவன் ஏங்குகிறானோ, எல்லா இடங்களையும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க, உறவை உடைச்சிடாதீங்க. இந்த நட்பு இது நாளை மறுமை வரை வந்து சேர வேண்டிய நட்பு. இந்த உறவுகள் இது நாளை மறுமை வரை நமக்கு வர வேண்டிய உறவுகள். நாளை கபருக்கு நாம் போனாலும் துஆ செய்வதற்கு இவர்களெல்லாம் தேவை. உறவுகளை முறித்து விட்டு நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். உறவுகளுக்கு மத்தியில் சின்ன சின்ன புரிதல்கள், குறைபாடு இருக்கலாம். அந்த குறைபாடுகளை சரி செய்யுங்கள் என்கிற அற்புதமான பாடங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிற அடையாளமாய் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு 2 பக்கம் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. ஏறி போறவருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, இறங்கி நிற்பவருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. உனக்கு காலங்கள் எல்லாம் ரொம்ப தூரம் இல்லை, அல்லாஹ் நாடினால் நீயும் உயர்வாகி வர முடியும். அது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு வீட்டை விட்டு வெளியில் வர்றாங்க. வந்து தனது அடிமையில சொன்னாங்க, ஒட்டகத்தை ரெடி பண்ணி பிரயாணத்துக்கு கிளம்பணுன்னாங்க. ஒட்டகத்தை ரெடி பண்ணி பிரயாணத்துக்கு கிளம்பணுன்னாங்க. அவர் ஒட்டகத்தினா ரெடி பண்ணி ஜாமான்லாம் தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்தார். உள்ளே போன அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு வெளியே வந்தாங்க. வெளியே சொன்னாங்க, அந்த ஒட்டகத்தில் சதக்கா பண்ணிருந்தாங்க. ஒட்டகத்தை அறுத்து உடனே சதக்கா பண்ணியிருந்தாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. 2 நிமிஷம் நாள் உள்ளேருந்து வெளியே வந்து ஒட்டகத்தை ரெடி பண்ணி பிரயாணத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. 2 நிமிஷம் கழித்து வெளியே வந்து ஒட்டகத்தை அறுத்து உடனே சதக்கா பண்ணிரு, பிரயாணம் இப்போ வேணான்ட்டாங்க. ஏங்க அப்படி சொன்னீங்க? அல்லாஹ் அக்பர். அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எந்த ஒரு பொருளினால் அடுத்தவர்களில் நான் உயர்வாய் நிற்கிறேன், இவனெல்லாம் தாழ்ந்து போய் என்னைவிட கீழா நிற்கிறான் என்கிற எண்ணம் வருகிறதோ, அந்த பொருளினால் எனக்கோ என் குடும்பத்துக்கோ லாபம் கிடையாது. ஒட்டகத்தை பார்க்கிற பொழுது இந்த ஊர்லேயே ஜாம்பவான ஒட்டகத்தை நான் தான் வச்சிருக்கிறேன்னு எண்ணம் தோணுச்சு. உண்மையிலே பிரயாணத்தின் தேவை இருக்கிறது, பிரயாணத்துக்கு போகணும். ஆனால் என்ன மாதிரி யார் ஒட்டகம் வச்சிருக்கிறா? இன்னைக்கு மாறுது 800க்கும் BMW காருக்கு போட்டி மாதிரி இதை வச்சிருக்கோம், அதை ஏளனமாக பார்க்குற மாதிரி. அப்படிதான் உமர்ல நாங்கள் உள்ளே இருந்து வருகிற பொழுது என் மனம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் திரும்ப வருகிற பொழுது என் மனம் சொன்னது, ஊருக்குள்ளே ஒன்ன மாதிரி எவன் பெரிய ஒட்டகம் வச்சிருக்கிறான், என்ன மாதிரி மாசான ஒட்டகம் அப்படின்னு என் மனசு பேசிச்சு. அடுத்தவனை தாழ்த்தி நான் உயர்ந்து போகிற எந்த பொருளிலும் பரக்கத் இல்லை என்பதை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அந்த பொருள் எனக்கு தேவையில்லை, சதக்கா செஞ்சிருந்தாங்க. இது எவ்வளவு உயரத்துக்கு போனால் நம்முடைய உள்ளத்தோடு பேச வேண்டிய வார்த்தை. நானும் ஒரு நாள் அங்கிருந்து தான் கிளம்பினேன், நானும் அதே ஏழ்மையிலிருந்து தான் கிளம்பினேன், நானும் அதே நிலையில் இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வந்தவன். பிறரை நான் மதிக்க கற்றுக்கொள்ளாத இடத்தில் என்னிடம் இருக்கிற எந்த காரும், என்னிடம் இருக்கிற எந்த பொருளாதாரமும், என்னிடம் இருக்கிற எந்த உயர்ந்த ஒரு ரகமும் அது அல்லாஹ்விடத்திலே மக்பூலியத் கிடையாது என்பதை உயர்ந்து நிற்கிற நாமும் கீழே இருக்கிற அவனும் அல்லாஹ் நாடினால் நம்மையும் மேலே உயர்த்த முடியும். பாரக்கல்லாஹ் என்று சொல்கிற மனமும் வந்துவிட்டால் எங்கேயும் உறவுகளை புரிந்து கொள்ள முடியும். அந்த உறவுகளுக்கு மத்தியில் அன்பால் காலம் முழுக்கவும், இவன் இப்படியே இருந்தாலும் அவர் அப்படியே இருந்தாலும் காலம் முழுக்க நட்பு பேணப்பட்டுக்கிட்டே இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு சூழலுடைய பாக்கியங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வளர்ந்து கொண்டிருக்கிற வீட்டுக்கு வீடு உண்டான சண்டைகளிலிருந்தும் நாட்டுக்கு நாடு உண்டான சண்டைகளிலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. எல்லா இடங்களிலும் அன்பை பிரதானமாக்கி அன்பிற்கு உண்டான புரிதல்களில் உண்டான ஏற்ற இறக்கங்களை புரிந்து வாழ்வதற்குண்டான தௌஃபீகையும் நாளை சுமனத்தின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அன்போடு இணையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் முழு முஸ்லிம் சமுதாயத்தின் நசீபை தந்து அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.